மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோன்னு தன்னோட ஒவ்வொரு முந்தைய படங்கள்லையும் கனெக்ஷனை வச்சு ஒரு யூனிவர்சலையே உருவாக்கி செயல்படுத்திட்டு இருக்காரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். அந்த வகையில் கார்த்தி நடிப்பில் அவர் இயக்குன கைதி படத்தோட கனெக்ஷனை கமல் நடித்த விக்ரம் படத்தில் வச்சாரு. அதில் அவரோட வாய்ஸ் ஓவர் இடம்பெற்று இருந்துச்சு. அதே போல தான் விஜய் நடித்த லியோ படத்தில் கமல் பேசி இருந்தார். அடுத்ததாக கைதி 2 படத்துலையும் கமல்ஹாசன் இடம்பெற போகிறாரு. இந்நிலையில் இப்போ கூலி படத்தோட ப்ரொமோஷன்களில் ஈடுபட்டு இருக்க லோகேஷ் கனகராஜ் கோவையில் அவர் படித்த பிஎஸ்ஜி கல்லூரிக்கு போனப்ப தன்னோட எல்சியு பற்றியும் மாணவர்கள் முன்னிலையில் பேசியிருக்காரு. அப்போ விஜய் இல்லாமல் எல்சியுவே இல்லை, அவர் இப்போ வேற பாதையில் போயிட்டாரு, மறுபடியும் சினிமாவுக்கு வருவாரா இல்லையான்றது தெரியலை, அவர் இல்லாமல் என்னோட எல்சியு முழுமையாகாதுன்ற மாதிரி பேசியிருக்காரு லோகேஷ். ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வர ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக இருக்க திரைப்படம் தான் கூலி. இந்த படத்தில் இடம்பெற்று இருந்த மோனிகா பாடல் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு. பூஜா ஹெக்டே, சௌபின் சாகிர் கூட ஆட்டம் போட்டிருப்பாங்க. அந்த பாடலில் பூஜா ஹெக்டே போட்டிருந்த உடை பார்த்தீங்கன்னா பெரிய கவனத்தையே பெற்று இருக்கு. இந்நிலையில் பூஜா ஹெக்டே போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட விலை பற்றின தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது அந்த ட்ரெஸ்ஸோட வெர்சஸ் மெடுசா 95 டிராப்டு கவுன் அந்த வகையை சேர்ந்தது. அதோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்னு தெரிய வந்திருக்கு. அடங்கொக்காமக்கா, இந்த ஒரு கவுனு 5 லட்சமா அப்படின்ட்டு ரசிகர்கள் சாக் மேல சாக் ஆயிட்டு இருக்காங்க. குபேரா படத்தை தொடர்ந்து இயக்கி நடிச்சிருக்க இட்லி கடை படத்தோட இறுதிக்கட்ட பணிகள்ல இருக்காரு தனுஷ். இதுக்கு இடையில அவர் நடிக்கிற 54வது படத்தோட படப்பிடிப்பும் பார்த்தீங்கன்னா இப்ப தொடங்கி இருக்கு. போர் தொழில் படத்தை இயக்குன விக்னேஷ் ராஜா தான் இந்த படத்தை இயக்குறாரு. தனுஷுக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல தனுஷ் இப்ப நடிச்சிட்டு இருக்கிறத படப்பிடிப்பு தளத்துல எடுத்த ஒரு புகைப்படத்தை இந்த படத்தை தயாரிக்கிற வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தங்களோட எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டிருக்காங்க. அதுல ஒரு பழைய எஸ்டிடி பூத்துல தனுஷ் போன் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியான காட்சி இடம்பெற்று இருக்கு. நடிகர் கதிர் பார்த்தீங்கன்னா மத யானை கூட்டம், பரியேறும் பெருமாள், கிருமி, விக்ரம் வேதா போன்ற படங்கள் மூலமா ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார். மேலும் விஜய் கூட சேர்ந்து பிகில் திரைப்படத்திலையும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். இவர் சுழல் அப்படிங்கிற வெப்சீரிஸ்லையும் நடிச்சிருந்தார். இந்நிலையில் மீசா அப்படிங்கிற மலையாள படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படம் மூலமாக மலையாள சினிமாவுக்கு அறிமுகமாகி இருக்காரு. MC ஜோசப் இயக்குன இந்த படத்தில் டைம்சாம் சாக்கோ, ஆண்டனி பர்கீஸும் நடிச்சிருக்காங்க. மீசா படம் வர ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக இருக்கு. RDX படத்தோட இயக்குனர் நாகேஷ் ஹிதாயத் இயக்கத்தில் துல்கர் சல்மானோட ஐஎம் கேம் அப்படிங்கிற புது படத்திலையும் கதிர் நடிச்சிருக்காரு. இந்த படம் கூடிய சீக்கிரமே திரைக்கு வர இருக்கு. இப்ப பாண்டிராஜோட இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன், யோகி பாபு நடிப்புல திரைக்கு வந்திருக்க படம் தான் தலைவன் தலைவி. இந்த படம் திரைக்கு வந்து 4 நாள்ல 40 கோடி ரூபாய் வசூல் பண்ணி இருப்பதா பாக்ஸ் ஆபீஸ் தகவல் தெரிவிக்குது. மேலும் இந்த படத்தை தொடர்ந்து மறுபடியும் கிராமத்து கதையில ஒரு படத்தை இயக்க போறாரு பாண்டிராஜ். அந்த படத்தையும் விஜய் சேதுபதியை வச்சே இயக்க திட்டமிட்டிருக்காராம். ஒருவேளை அவரோட கால் சீட் உடனடியாக கிடைக்காத பட்சத்தில் தன்னோட அடுத்த படத்தில் சூரிய நடிக்க வைக்கவும் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காராம் பாண்டிராஜ். மேலும் இப்போ லைக்கா மற்றும் வேல்ஸ் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற 2 நிறுவனங்கள் கிட்டையும் கதையை சொல்லி ஓகே வாங்கி வச்சிருக்காரு பாண்டிராஜ். அதனால் அடுத்ததாக சூரிய வச்சு இயக்க போகிறாரா, விஜய் சேதுபதியை வச்சு இயக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் மனசில் எழுந்திருக்கு. ஹிந்தியில் அமீர் கானுடைய மகன் ஜுனைத் கான் கூட ஏக்தின் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்க சாய் பல்லவி, அதை தொடர்ந்து ராமாயணா படத்தில் சீதா வேடத்தில் நடிச்சிருக்காங்க. இந்நிலையில் இந்த படத்தில் அவங்க நடிச்சிருக்க சீதா தேவி கதாபாத்திரம் இப்போ வட இந்திய நெட்டிசன்கள் மத்தியில் விமர்சிக்கப்பட்டு வருது. அதோட இந்த வேடத்தில் அவங்க நடிப்பது ராமாயணா காவியத்தையே அவமதிப்பது போல இருப்பதா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே படத்தில் சூர்பனகையா நடிக்கிற ரகுல் பிரீத் சிங் போன்ற நடிகைகள் கூட சாய் பல்லவியை ஒப்பிட்டு எதிர்மறையான கருத்துக்களையும் வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பா ரன்பீர் கபூர் ராமராவும் ராவணனாவும் நடிச்சிருக்க இந்த படம் சம்பந்தப்பட்ட சில காட்சிகள் வெளியானதை தொடர்ந்து
ட்ரோல் செய்யப்பட்டுட்டு தான் இருக்கு. ஆனால் இப்படி எதிர்மறையான கருத்துக்கள் வெளியானாலும் அதுக்கு எந்த ஒரு கருத்துமே சொல்லாமல் ராமாயணாவில் முழு கவனம் செலுத்திட்டு இருக்காங்க சாய் பல்லவி. இந்த படத்தோட முதல் பாகத்தின் படப்பிடிப்பு ஏற்கனவே முடிவடைஞ்சிடுச்சு. இப்போ 2வது பாகத்துக்கான வேலைகளை தான் தொடங்க தயாராகிட்டு இருக்காங்க. அதோட இது வரைக்கும் அவங்க நடித்த படங்களை விட இந்த படத்துக்காக கூடுதலான அர்ப்பணிப்பை சாய் பல்லவி செலுத்துறாங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது.